Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் நான் என்ன டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கிச்சன் குறிப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ரெகுலராக நம்ம வந்து செய்கிற சமையலை ஒரு சில ட்ரிக்கோட வந்து எப்படி ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறது அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கிச்சனுக்கு தேவையான ஒரு சில டிப்ஸும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்துலாங்க. இந்த மாதிரி ஸ்டீல் பாக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு டென்ஷன் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பாக்ஸில் என்ன பொருள் நம்ம வந்து போட்டு வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு கன்ஃபியூஸாகவே இருக்கும். இப்போ குழந்தைங்களை காலையில் நம்ம ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறதுக்காக இப்போ லஞ்ச் வந்து அவசரமாக பேக் பண்ணிக்கிட்டு இருப்போம். இல்லைனா ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போகிறதுக்காக லஞ்ச் பேக் பண்ணிகிட்டு இருப்போம். இந்த மாதிரி வந்து வேலை நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம தேடுற பொருள் வந்து அவசரத்துக்கு கிடைக்காது. ஸோ அது எல்லா பாக்ஸையும் ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு டென்ஷன் இல்லாமல் எப்படி நம்ம ஈஸியாக வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பாக்ஸில் நீங்கள் என்னென்ன மளிகை ஜாமான் வந்து போட்டு வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிறத ஒரு பேர் அதாவது அந்த மளிகை ஜாமானோட பேரை வந்து ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பாக்ஸில் வந்து ஒட்டி வச்சுருங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். கிச்சனில் இருந்து சமைக்கும் போது கரெக்டாக நம்ம வந்து இதில் எந்த பொருள் இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து எடுக்கிற அளவுக்கு நமக்கு வந்து டைம் வந்து மிச்சமாகும். அதே சமயத்தில் டென்ஷன் இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லா பாக்ஸ்லேயும் நான் வந்து மளிகை ஜாமான் வந்து போட்டுட்டேன். ஸோ போட்டதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னென்ன பாக்ஸில் என்னென்ன பொருள் வந்து போட்டேன் அப்படிங்கிறத ஒரு பேப்பரில் வந்து எழுதி வச்சுட்டேன். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ ஆல்ரெடி நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மளிகை சாமான்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் பாக்ஸில் போட்டுட்டு, அதாவது பாட்டில் இருக்குல்ல, பிளாஸ்டிக் பாட்டில் அதில் போட்டுட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்து இந்த மாதிரி பாக்ஸில் வந்து மாற்றிட்டேன். பாருங்கள், எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி பேர் எழுதி வந்து ஒட்டிட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒட்டிட்டு நம்ம வந்து கிச்சனில் வைக்கும்போது ரொம்பவே நமக்கு டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும். காலையில் சமைக்கும்போது பார்த்திங்கன்னா டென்ஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கும் உங்களுக்கு வந்து கிச்சன் அழகாக இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு ஈஸியாக வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி பூண்டு உரிக்கிறது வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்குன்னு வந்து நம்ம டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய ட்ரிக்ஸ் வந்து நம்ம வந்து போட்டாச்சு. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இட்லி பாத்திரத்தில் வந்து ஆவி காட்டுறது, அதுக்கப்புறம் வந்து தவாவில் வச்சு சூடு பண்ணி உரிக்கிறது, தண்ணியில் ஊற வச்சு உரிக்கிறது, இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டோம். ஸோ இன்னொரு ஈஸியான டிப் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பூண்டு வந்து எடுத்துக்கிட்டு அந்த கத்தி எடுத்து இந்த பூண்டுக்கு நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு இப்படி பிரிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக அந்த தோல் வந்து நமக்கு வந்துடும். ஸோ நீங்கள் வந்து எதையும் தண்ணியில் கூட நீங்கள் வந்து ஊற வைக்க வேண்டாம். நீங்கள் வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் உரிச்சிட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பூண்டு வந்து சீக்கிரமாக முளைச்சி வந்துடுது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஈஸியாக வந்து உரிச்சிக்கலாம். எவ்வளோ பூண்டு வேணும்னாலும் இந்த மாதிரி நீங்கள் டபுளாக கட் பண்ணிவிட்டு, அதாவது நடுவில் வந்து கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து பிரிஞ்சிரும். அதுக்கப்புறம் அழகாக நீங்கள் வந்து அந்த தோலை மட்டும் எடுத்துட்டு நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி செய்கிறதுனால எவ்வளோ பூண்டாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக வந்து உரிச்சிட முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸஸ் வந்து நிறைய வந்து சின்னதாக ஆகிட்டுருக்கு, நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுட்ருப்போம் இல்லையா? ஸோ அது மாதிரி ஒரு டிஷர்ட் தான் நான் வந்து எடுத்துருக்கேன், என் பையனோடது. ஸோ இது வந்து அவனுக்கு பத்தலை. ஸோ அதனால் நான் எடுத்திருக்கேன். அது வந்து இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து சூப்பரான ஒரு ஆர்கனைசராக தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக தான் நம்ம ரெடி பண்ணுறோம். இதை மடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை பாக்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பெஃபி பாண்டு வந்து போட்டு நான் வந்து ஒட்டிகிட்டு இருக்கேன். ஸோ உள்பக்கம் வந்து ஒட்டிட்டேன். அதே மாதிரி அந்த டிஷர்ட்டோட இந்த பக்கமும் வந்து நீங்கள் திருப்பி போட்டுட்டு ஒட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு பாக்ஸ் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதோட சைடு கார்னர்லேயும் வந்து ஒட்டிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் ஒட்டி விட்டுருங்க. ஸோ இந்த கம் வந்து போட்டு ஒட்டுறதுனால ஸ்ட்ராங்காக பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். இப்போ பாருங்கள், எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து டபுளாக கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து நான் பீரோவில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இது நீங்கள் வந்து பீரோவில் தான் அரேஞ்ச் பண்ணணுமான்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு வந்து எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கோ அங்கே வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து எதெல்லாம் ஸ்டோர் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி வந்து போட்டு வச்சுக்கலாம். இதே மெத்தடில் நீங்கள் வந்து பிளாஸ்டிக் கவரில் ரெடி பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து மசாலா பாக்கெட்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வைப்போம் இல்லையா? ஸோ அது வந்து இந்த மாதிரி வந்து பாக்கெட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு போட்டு வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற பொருட்களை இந்த மாதிரி பாஸ்புக் அதெல்லாம் வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் வந்து செய்கிற பால் பாயாசம் வந்து நிறைய பேர் வந்து ஜவ்வரிசி சேர்த்து பண்ணுவீங்க. நான் கூட ஜவ்வரிசி சேர்த்து பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஜவ்வரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் குழஞ்சி போகாமல் உதிரி உதிரியாக எப்படி பாயாசத்தில் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நெய் சேர்த்துட்டு நீங்கள் சேர்க்குற நட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் சேமியாவையும் சேர்த்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துருங்க. அதுக்கப்புறமா அதே பாத்திரத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஜவ்வரிசி சேர்த்துக்கிறீங்களோ அந்த ஜவ்வரிசியை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வறுத்து கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வறுத்துட்டு பண்ணுறதுனால உங்களோட பால் பாயாசம் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே சமயத்தில் நல்ல உதிரி உதிரியாக இருக்கும், ஜவ்வரிசி குழஞ்சி போகாமல். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி வேக விட்டுருங்க. நல்லா அது வந்து ஒரு கண்ணாடி பதத்தில் வெந்து வரும் பாருங்கள். இந்த டைமில் நீங்கள் எந்த அளவுக்கு பால் சேர்க்குறீங்களோ அதை வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து கொடுங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு சுகர் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பொடி நான் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்ல உதிரி உதிரியாக வந்திருக்கு ஜவ்வரிசி. எப்பவும் இந்த மாதிரி நெய்யில் வறுத்துட்டு செய்யுங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து எடுத்து வச்சுருக்கிற நட்ஸையும் அதுக்கப்புறம் சேமியாவையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து கொதிக்க விடுங்க. நல்லா நம்ம சேர்த்துருக்கிற அந்த சேமியா வந்து நல்லா வேகணும். நல்லா உங்களுக்கு சேமியா குழஞ்சி போகாமல் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக வெந்து வந்திருக்கும். ஸோ இந்த டைமில் இன்னொரு 5 நிமிஷத்து வரைக்கும் வந்து வச்சுருந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு திக்னஸ் வந்ததுக்கு பிறகு இதை வந்து இறக்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி செய்கிறதுனால உங்களோட சேமியா பால் பாயசம் வந்து ரொம்ப நேரம் ஆனாலும் உங்களுக்கு வந்து குழஞ்சி போகாது. நல்ல உதிரி உதிரியாக சூப்பராகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி ரொம்ப டேஸ்டியான ஒரு பாயசத்தை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கேழ்வரகுல செய்கிற எந்த பொருட்களையுமே நம்ம வீட்டு குட்டீஸ் வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களும் வந்து விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு சூப்பரான ஒரு டேஸ்டியான ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ தேவையான அளவுக்கு வெல்லம் சேர்த்து இந்த மாதிரி வந்து பாகு காய்ச்சிக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து நம்ம ஒரு பூர்ணம் தான் பண்ண போகிறோம். தேவையான அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஆறட்டும். இப்போ இது வந்து ஆறுற கேப்பில் நம்ம கொஞ்சமாக வந்து தண்ணி எடுத்துக்கலாம் பாத்திரத்தில். நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு அதாவது கேழ்வரகு மாவு வந்து எடுத்திருக்கேன். நல்லா இதை வந்து வறுத்து விடுங்க. வறுக்கும் போது நல்ல ஒரு வாசம் வரும். நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். மாவு எடுத்த கப்பில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். தண்ணி கொதிக்கும் போது இந்த மாதிரி நம்ம வறுத்து வச்ச கேழ்வரகு மாவை உள்ளே சேர்த்து இந்த மாதிரி கலருங்க. அடுப்பு வந்து கண்டிப்பாக சிம்மில் வச்சுட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து கொடுங்க. நல்லா அந்த மாதிரி கலந்து கொடுக்கும்போது மாவு நல்லா திரண்டு வரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கடாயில் வந்து ஒட்டாமல் வரும்போது நம்ம வந்து இறக்கி இதை வந்து தனியாக ஆற வச்சிடலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் அடுப்பில் வச்சுருந்துட்டு அப்புறம் நம்ம இதை இறக்கி ஆற வச்சிடலாம். ஸோ இப்போ நான் வந்து வாழை இலை எடுத்திருக்கேன். ஸோ நம்ம வந்து கொழுக்கட்டை வந்து வாழை இலையில் தான் பண்ண போகிறோம். ஸோ டேஸ்ட்டான கேழ்வரகு கொழுக்கட்டை, அதாவது கேழ்வரகு மாவில் செய்கிற கொழுக்கட்டையை வாழை இலையில் செஞ்சு பாருங்கள். இன்னுமே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் வந்து கை பொறுக்கிற சூடில் வந்து அந்த மாவை நம்ம வந்து தனியாக எடுத்துக்கலாம். கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சு கொடுங்க. நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வரும் மாவு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. அதாவது கொழுக்கட்டைக்கு தேவையான அளவுக்கு உருண்டை வந்து பிடிச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து வாழை இலையும் ரெடியாக இருக்குது. இப்போ இந்த வாழை இலையில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற உருண்டையை கொஞ்சமாக வந்து நெய் தடவிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, நடுவில் வந்து நம்ம பூர்ணம் வச்சுக்க போகிறோம். நீங்கள் என்ன ஷேப்பில் வேணாலும் பூர்ணம் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஷேப்பில் வச்சுருக்கேன். வச்சுட்டு இந்த வாழையிலேயே இந்த மாதிரி மடிச்சு விட்டுருங்க. கரெக்டாக அது வந்து கொழுக்கட்டை வந்து செட் ஆகிடும். ஸோ இதை வந்து இப்படியே வந்து மடிச்சுட்டு 2 பக்கம் மடிச்சுட்டு அதுக்கப்புறமா இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக வச்சுருங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறதுனால உள்ள பூர்ணம் இருக்கிறதுனால குழந்தைங்க வந்து ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்காகவும் இருக்கும் இது. ஸோ கண்டிப்பாக குட்டீஸ்க்கு வந்து இந்த மாதிரி வந்து பண்ணி கொடுங்க. உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அதே சமயத்தில் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்துட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் வந்து முட்டை குழம்பு வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய குழந்தைங்க வந்து முட்டை சாப்பிட மாட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் அப்படியே முட்டையை உடச்சி ஊற்றி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிற கிரேவி, குழம்பு, தொக்கு அந்த மாதிரி எதில் வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துட்டு நீங்கள் கொடுக்கும்போது குட்டீஸ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி தான் சேர்க்கணும் அப்படின்னு இல்லை. இதை வந்து 4-5 பீசஸாக வந்து பன்னீர் மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒயிட் ரைஸ் அதுக்கப்புறம் சப்பாத்தி எல்லாத்துக்கூடவும் ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இதோட டீட்டெயில்டு ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி வந்து காலையில் நம்ம வந்து சமைச்சிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சமையலை வந்து நம்ம சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி குக்கரில் நீங்கள் வந்து ரைஸ் வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சமையல் வந்து ஈஸியாக வந்து முடிச்சிடலாம் டக்குன்னு. ஸோ சாதம் வைக்கிறதுக்கு அரிசி ஊற வைக்கும் போதே பருப்பையும் தனியாக ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அரிசி வந்து குக்கரில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பருப்பை வந்து இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து குக்கருக்குள்ளே வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு சாதமும் வந்து வெந்துடும், அதே சமயத்தில் பருப்பும் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும். ஸோ பருப்பு வேகிற கேப்பில் நீங்கள் வந்து இன்னொரு பாத்திரத்தில் சாம்பாருக்கு தேவையான காய்கறியெல்லாம் வதக்கி தாளித்து விட்டுட்டீங்க அப்படின்னா பருப்பை கடைஞ்சி ஊற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து சமையல் வந்து ரொம்ப சுலபமாக முடிச்சிடலாம். குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு லஞ்ச் பேக் பண்ணுறோம், இல்லை ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போகிறாங்க, சீக்கிரமாக லஞ்ச் கொடுத்து விடணும் அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாருங்கள், பருப்பு வந்து நல்லா குழஞ்சி மசிஞ்சு வந்திருக்கு. ஸோ பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகி சாதத்தில் எங்கேயும் மிக்ஸும் ஆகலை. ஸோ ரைஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 விசிலில் உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஸோ ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வந்திருக்கு. ஸோ இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பையும் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து சமையல் வேலை வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்துடலாங்க. இந்த மாதிரி நீங்கள் மாவு அரைக்கும் போது நம்ம கிரைண்டரை வந்து கரெக்டான முறையில் கழுவி வைக்கல அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த முறை வந்து நம்ம மாவு அரைக்கும் போது சீக்கிரமாக மாவு வந்து புளிச்சு போகுது அப்படின்னா கிரைண்டர் வந்து சரியாக கழுவாததும் வந்து ஒரு ரீசன்னே சொல்லலாம். இப்போ வந்து கிரைண்டர் வந்து கழுவும் போது பார்த்திங்கன்னா இந்த இடுக்கு இந்த கேப் எல்லாம் வருது இல்லையா, அதுக்குள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாவு உள்ளே போயிட்டு மாட்டிகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற மாவை வந்து நம்ம சரியான முறையில் கழுவலை அப்படின்னா அந்த மாவு அப்படியே அதில் தங்கிடும். ஸோ திரும்ப நம்ம புதுசாக மாவு வந்து அரைக்கும் போது இது எல்லாமே அதில் மிக்ஸ் ஆகிட்டு சீக்கிரமாக வந்து மாவு புளிச்சு போகிறதுக்கு இதுவும் ஒரு ரீசன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கிரைண்டர் வந்து கழுவும் போது இந்த மாதிரி ட்ரிக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கழுவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரைண்டர் வந்து எப்பவும் ரொம்ப சுத்தமாகவே இருக்கும். ஸோ கழுவின கிரைண்டரை எப்படி நம்ம சேஃபாக எடுத்து வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு மேலே இந்த மூடிலாம் இருக்கும் இல்லையா, இந்த மூடி எல்லாத்தையுமே கலட்டிட்டு உள்ளுக்குள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் வந்து போட்டு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு அப்படியே கூட நீங்கள் விட்டுடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதுக்குன்னே நீங்கள் கவர் எதுனா வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கூட வச்சுக்கலாம். அதாவது அதை போட்டு மூடி விட்டுடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு மூடி இருக்கேன். ஸோ எந்த பூச்சி எதுவும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ராத்திரி நேரத்தில் இந்த மாதிரி கிரைண்டர்லாம் நம்ம வந்து திறந்து வச்சுட்டோம், சரியாக க்ளோஸ் பண்ணல அப்படின்னா கரப்பாம்பூச்சியெல்லாம் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பழைய டிஷர்ட்டில் வந்து இந்த மாதிரி கிரைண்டருக்கு வந்து ஒரு கவர் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து போட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்போவுமே நம்ம கிரைண்டர் வந்து ரொம்ப சுத்தமாக சேஃபாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ண எல்லா டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவோட நான் உங்களை வந்து திரும்பவும் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.